நாள் 7-8 நண்பர்களுடன் குந்துக்கால் என்ற இடத்திற்கு சென்றார். அங்கே தரையில் சாய்ந்திருந்த தென்னை மரத்தின் மேல் அமர்ந்து நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்தார். அவ்வழியே வந்த ஜோதிடர் ஒருவர் இவர் கையை பார்த்துவிட்டு, பின்னாளில் நீ சிறந்த வித்வானாகவும் பலித வாக்கு உடையவனாகவும் விளங்குவாய் என்று கூறினாராம். இந்த சமாச்சாரத்தை தன் பிள்ளை மூலம் அறிந்த தாய் சான்றோனாக விளங்கப் போகிற தன் பிள்ளையை கட்டி அணைத்து முத்தமிட்டாள். ஒரு நாள் கந்தசஷ்டி கவசத்தின் பெருமைகளை பற்றி ஒருவர் கூற, அன்று மாலையே 3/4 அணா கொடுத்து அப்புத்தகத்தை வாங்கியிருந்தார். அதில் கூறியிருந்தவாறு 36 முறை உருப்போடத் தொடங்கினார். தினமும் உணவு உண்ணுவது போல் தினமும் குமரனின் மேல் ஒரு பாடல் இயற்றுவேன் என்று சபதம் எடுத்தார். அன்று முதல் தினம் ஒரு பாடல் இயற்றினார். 100 நாட்களில் 100 பாடல்கள் ஆயிற்று. தொடரும் நிகழ்வு